ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 2 வாரம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. என்னன்னே தெரியல, வீடியோ போடணும்னு நினச்சாலே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு தடங்கல் ஆகிட்டே இருக்குது. இது வேறு உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல்லேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்பு முடியல. நானும் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு பார்த்திங்கன்னா 2 இன்ஜெக்ஷன் பண்ணி மாத்திரை 1 வாரமாக போட்டுட்ருக்கேன். இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. என்னால் சாமியை கும்பிட முடியல. தைப்பூசம்லாம் வந்துச்சு இந்த வாரம். தைப்பூசம், பௌர்ணமிலாம் வந்தது. ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு சாமி கும்பிட முடியலன்னு சொல்லிட்டு. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணி காலைல தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்க வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பார்த்திங்கன்னா வீடு வாசல்லாம் கழுவி எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு தட்டுலாம் தேய்ச்சிட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 12:15 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடித்தா தான் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்ணுன்னே தோணும். இப்போ தான் வேலை முடிஞ்சுது. காலைல சாப்பாடே பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைக்கு போகல. கடையிலையும் அவ்வளோ வேலை இல்லை. சரி, உடம்பு முடியல, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடைக்கு போகல. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அழகாக பொறுமையாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் பாயசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் பாயசம் வச்சு சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டிஃபனுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி கேட்டான் பையன். அதுதான் ரெடி பண்ண போகிறேன். மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் கிரேவி. நார்மலாக சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இது ஸ்பெஷலாக எதுவும் போட தேவையில்ல. கொஞ்சம் பட்டை லவங்க போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம குழம்பு செய்கிற மாதிரி தான் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு பன்னீரை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது ரொம்பவே பிடிக்கும் என் பையனுக்கு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். சரி, அதான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே முடிஞ்சிச்சு. வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, வீடியோ போடணுன்னு நினச்சாலே ஏதாச்சும் ஒரு தடங்கலாகிட்டே இருக்குது. ரெகுலராக போடணுன்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை பற்றி சொல்லணும். இது பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. இந்த கல்யாணத்துக்கு இந்த சப்பாத்தி கட்டை தான் மறந்துட்டாங்க போல், கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டிலே இருந்தது. எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டெல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா அது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. சைக்கிள் பெல்லு வச்சு பார்த்திங்கன்னா அடித்து வச்சுருக்காரு. ஆனால் இப்போ ரொம்ப நாளாகவே எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 14 வருஷம் ஆகுது. அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு தெரியல, அதை வாங்கவே முடியல என்னால். ஆனால் பரவாயில்ல, எனக்கு இது ஓகே தான். இது நல்லாயிருக்கு. டக்கு டக்குன்னு அப்படியே பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிரேவி ஒரு சைடு வச்சுட்டு சப்பாத்தியும் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கள் மாமனார் ஞாபகமாக வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி கட்டை தூக்கி போட மனசு வரல. அதனால் வேறு வாங்கணுன்னு தோணலை. அதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாச்சும் பழமையான பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்படி செம்மையாக போட்டு ஆணி அடித்து சைக்கிள் பெல் வச்சு அடித்து வச்சுருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான மூளை. என்ன பண்ணுறது, எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. எங்கள் கூட இல்லை இப்போ அவர். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.